தமிழகத்தில் இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து நடைபெற்ற போராட்டத்தின் போது தியாக வேள்வியில் இன்னுயிர் துறந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஏற்கனவே அறிவித்துள்ளபடி அஇஅதிமுக மாணவரணி சார்பில் கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டங்கள் நடைபெறுகின்றன. இந்தி ஆதிக்கத்தை எதிர்த்து 1965 ஜனவரி 25ஆம் நாள் தமிழகத்தில் தொடங்கப்பட்ட போராட்டம் உலகம் காணாத ஒரு மாபெரும் புரட்சி என்றும், அந்த தியாக வேள்வியில் இன்னுயிர் துறந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவது நமது விழுமிய கடமையாகும் என்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா ஏற்கனவே வெளியிட்டிருந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். அன்னை தமிழுக்காக ஆவி துறந்த மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்தபடி கழக மாணவரணியின் சார்பில் கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டங்கள் நடைபெறுகின்றன. தென் சென்னை வடக்கு மாவட்ட மாணவரணி சார்பில் சிந்தாதிரிப்பேட்டையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர்கள் திரு ஓ பன்னீர்செல்வம், திருமதி எஸ் கோகுல இந்திரா, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எஸ்.ஆர். விஜயகுமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வடசென்னை பெரம்பூர் பகுதியில் கழக மாணவரணி சார்பில் நடைபெற்ற வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் திரு பன்ருட்டி ராமச்சந்திரன், கழக மாநிலங்களவை குழு தலைவர் திரு நவநீத கிருஷ்ணன், வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டி.ஜி. வெங்கடேஷ் பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தஞ்சை தெற்கு மாவட்ட கழக மாணவரணி சார்பில் நடைபெற்ற வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு ஆர். வைத்திலிங்கம் கலந்து கொண்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கு. பரசுராமன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் மாவட்ட கழக மாணவரணி சார்பில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு நத்தம்மார் விஸ்வநாதன், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எம். உதயகுமார் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்ற வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு ஆர். காமராஜ், விவசாய பிரிவு தலைவர் திரு துரை கோவிந்தராஜன் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் தெற்கு மாவட்ட கழக மாணவரணி சார்பில் நடைபெற்ற வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு ப. மோகன், நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் காமராஜ் உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மத்திய மாவட்ட கழக மாணவரணி சார்பில் கூடுவாஞ்சேரியில் நடைபெற்ற வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு டி.கே.எம். சின்னையா, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எஸ்.ஆர். விஜயகுமார் உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் கிழக்கு மாவட்ட மாணவரணி சார்பில் நடைபெற்ற வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு எம்.சி. சம்பத் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலூர் மேற்கு மாவட்டம் சத்துவாச்சாரியில் நடைபெற்ற வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு கே.சி. வீரமணி மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலூர் கிழக்கு மாவட்ட மாணவரணி சார்பில் கேவி குப்பத்தில் நடைபெற்ற வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் டாக்டர் எஸ். சுந்தரராஜ் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்ட அஇஅதிமுக மாணவரணி சார்பில் பெரம்பலூரில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் திரு என். சுப்பிரமணியன், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆர். பி. மருதராஜா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அஇஅதிமுக மாணவரணி சார்பில் நடைபெற்ற வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு எஸ். பி. சண்முகநாதன் உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருச்சி புறநகர் மாவட்ட கழக மாணவரணி சார்பில் திருவெரும்பூரில் நடைபெற்ற வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு டி. பி. பூனாட்சி, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டி. ரத்னவேல் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர் கலந்து கொண்டார். திருப்பூர் மாநகர் மாவட்ட அஇஅதிமுக மாணவரணி சார்பில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் திரு எம்.எஸ்.எம். ஆனந்தன், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஏ.கே. செல்வராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மதுரை புறநகர் மாவட்ட கழக மாணவரணி சார்பில் ஒத்தக்கடையில் நடைபெற்ற வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் நடிகை ஆர்த்தி உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட மாணவரணி சார்பில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி ஆர். வனரோஜா, தலைமை கழக பேச்சாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஈரோடு புறநகர் மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மாணவரணி சார்பில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அமைச்சர் திரு தோப்பு என்.டி. வெங்கடாச்சலம், அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் திரு ஆர். சின்னசாமி, நாடாளுமன்ற உறுப்பினர் வி. சத்யபாமா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தேனி மாவட்ட கழக மாணவரணி சார்பில் கம்பம் நகராட்சியில் உள்ள பூங்கா திடலில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பார்த்திபன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் கழக மாணவரணி சார்பில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.ஆர். அர்ஜுனன், தாட்கோ தலைவர் திரு எஸ். கலைச்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.